இங்கே ஒரு பொண்ணு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு கண்ணில் ஐட்ரா பொண்ணு போடுறா. இந்த பொண்ணு ஐட்ரா போடுறத பக்கத்துலேருந்து ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு அவனை கண்டுக்காம இந்த பக்கம் திரும்பினா அந்த பொண்ணுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கவங்க எல்லாரும் அந்த பொண்ணவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணும் சுற்றி பார்க்குறா, எல்லாரும் இவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அவளோட ஃபேஸில் ஏதோ ஆயிடுச்சுன்னு ஃபேஸை தொட்டு பார்க்குறா. அப்புறம் ஃபோன் எடுத்து அவளோட ஃபேஸை பார்க்குறா. ஆனால் அவளோட ஃபேஸில் ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் அந்த ஃபோனில் அந்த பொண்ணுக்கு பின்னாடி உள்ளவங்களும் இந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவள் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறா. அந்த கிளாஸில் இருக்க மற்ற எல்லாரும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இவளவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ அதை பார்த்து கிளாஸ்லேருந்து பயந்து ஓடி வெளியே வந்துடுறா. அந்த கிளாஸை விட்டு வெளியே வந்தாலும் வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கவங்களும் இவ்வளவே பார்க்குறாங்க. இவளும் பயந்துக்கிட்டே படிக்கட்டில் இறங்கி நடந்து போகிறா. அங்கே மேலே ஏறி வர ஒரு பொண்ணும் இவ்வளவே தான் பார்க்குறா. இந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாமல் அவள் படிக்கிற ஸ்கூலை விட்டே வெளியே ஓடி வரா. அப்படி வெளியே வரப்ப இவ கூட படிக்கிற பசங்க 2 பேர் இவ்வளவே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படாமல் தைரியமாக அவங்க கிட்ட போய் என்னை பார்க்குறத நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறா. பட் ஆனால் அந்த 2 பசங்களும் நாங்கள் ஒன்றும் உன்னை பார்க்கல போன்னு சொல்லி திட்டிடுறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பொண்ணு ரோட்டில் நடந்து போகிறப்பையும் அதே நிலமை தான். அங்கேயும் எல்லாரும் இவளையே தான் பார்க்குறாங்க. ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறப்ப கூட கேமராவை பார்க்காம இந்த பொண்ணையே பார்க்குறாங்க. ரோட்டில் இவளுக்கு முன்னாடி நடந்து போகிற ஒரு பையனும் முன்னாடி பார்த்து நடந்து போகாமல் இந்த பொண்ணை பின்னாடி திரும்பி பார்த்த மாதிரியே நடந்து போகிறான். அப்போ அந்த பையனுக்கு முன்னாடி ஒரு ஆள் வரான். அந்த ஆள் மேலே மோதாமல் பின்னாடி பார்த்த மணிக்கே விலகி போயிடுறான். இந்த பொண்ணும் வீட்டுக்கு வந்து டிவி ஆன் பண்ணுறா. அந்த டிவியில் வரவங்களும் இவ்வளவே தான் பார்க்குறாங்க. அதை பார்த்து இவளும் பயந்துடுறா. ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு பயந்துக்கிட்டு டிவியை ஆஃப் பண்ணிடுறா. மறுநாள் பயந்துக்கிட்டே ஸ்கூலுக்கு போகிறா. அப்போ ஒரு பையன் மேலே மோதிடுறா. அவள் பேக்கில் வச்சுருந்த ஐட்ராப்பும் கீழே விழுந்துருது. அதை அந்த பையனும் எடுத்து கொடுத்துட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். கொஞ்சம் தூரம் இந்த பொண்ணு நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது இந்த பையன் நம்மளை விசித்திரமாக பார்க்கல. ஸோ அவன்கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்கலான்னு அவன் பின்னாடியே ஓடி போய் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறா. அங்கே இருக்கிற எல்லாரும் கூட இவ்வளவே தான் பார்க்குறாங்க. அந்த பையன்கிட்ட இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லு, நீ மட்டும்தான் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் என்ன நார்மலாக பார்க்குறேன்னு சொல்கிறா. அந்த பையனும் நீ கேன்டீனில் வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லி அந்த பொண்ணையும் அனுப்பி விட்டுறான். அந்த கேன்டீனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த பொண்ணோட கண்ணு கொஞ்சம் ட்ரை ஆனதுனால அந்த ஐட்ராப்பை மறுபடியும் போட்டுக்கிறா. அந்த கேன்டீனில் இருக்கவங்க கூட இவளை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பையன் அங்கே வந்து அவன் வச்சிருக்க ஐட்ராப் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறான். பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் தான் அந்த பையன் அந்த உண்மையவே சொல்கிறான். இந்த ஐட்ராப்பை போட்டுக்கிட்டா எல்லாருமே உன்னையவே பார்க்குற மாதிரி தெரியும்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணும் இந்த நிலைமையை விட்டு நான் எப்படி வெளியே வரேன்னு கேட்குறா. 3 மணி நேரத்தில் அதுவாகவே சரியாயிரும்னு சொல்கிறான். இந்த ஐட்ராப்பை நானும் யூஸ் பண்ணுவேன். கிளாஸில் எல்லாரோட அட்டென்ஷனும் என் மேலே தான் இருக்கும். அதனால இந்த ஐட்ராப்பை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இதை யூஸ் பண்ணால் நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் மற்றவங்க எல்லாரும் நம்மளை பார்க்குற மாதிரி தெரியும். பட் ஆனால் அது உண்மை இல்லை. பட் அவங்க எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாமல் நீ வாட்டுக்கு போ, அதுவாகவே சரியாயிரும்னு சொல்கிறான். இதை நினச்சிக்கிட்டே அந்த பொண்ணு ரோட்டில் சோகமாக நடந்து போய்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே ரோட்டில் நடந்து வர யாருமே இவளை பார்க்கவே இல்லை. எல்லாரும் நார்மலாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளும் நடந்து வீட்டுக்கு வந்துடுறா. இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட ஹைமான்னு சொல்கிறா. இந்த பொண்ணோட அம்மா இவளை கண்டுக்காம அங்கே உட்காந்து புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. இவ குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப இவளுக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கு. அவங்க அம்மா அவங்க குட்டி பிள்ளை மேலே தான் அதிகமாக பாசம் காட்டுறாங்க. இந்த பொண்ணையும் கண்டுக்காம விட்டுறாங்க. ஒரு தடவை பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருக்கப்ப இந்த பொண்ணு அவங்க அம்மாவை கூப்பிடுறா. அந்த நேரம் பார்த்து மேலே ஸ்லைடில் உட்காந்துருந்த குட்டி பொண்ணு கீழே விழுந்து இறந்துடுறா. அம்மாவும் கோவப்பட்டு அழுதுகிட்டே நீ கூப்பிட்டதால தான் நான் இங்கிட்டு திரும்பினேன், இல்லைன்னா நான் அவளை எப்படியாவது காப்பாற்றிருப்பேன், இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லி திட்டிடுறாங்க. அன்னையிலிருந்து இவங்க அம்மா இந்த பொண்ணோட மூஞ்சை பார்த்து பேசினதே இல்லை. இந்த பொண்ணும் ஃபீல் பண்ணிக்கிட்டே ரூமுக்குள்ளே போயிடுறா. அந்த பொண்ணுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது. அவளோட பேக்லேருந்து ஐட்ராப் எடுத்து கண்ணில் போட்டுக்கிட்டு ரூமை விட்டு வெளியே நடந்து வரா. அப்போ அவங்க அம்மா இந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்துக்கிட்டு உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடவான்னு கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக அழுதுகிட்டே அம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு என் முகத்தை பார்த்து பேசியிருக்காங்கன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக இந்த ஐட்ராப்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸ்கூல்லையும் எல்லாருமே இவ்வளவே பார்க்கறதுனால இவளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அம்மாவும் எப்பயுமே இவ்வளவே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஃபோனில் டைமர்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறா. டைம் முடிஞ்சதும் ஐட்ராப் எடுத்து போட்டுக்கிறா. ஒரு நாள் ஸ்கூலில் அந்த பையன் இந்த பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போய் உனக்கு அந்த ஐட்ராப் யூஸ் பண்ண பிடிக்கல, அந்த ஐட்ராப்பை என்கிட்டயே கொடுத்துருன்னு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கல, இப்போ யூஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உன்கிட்ட தரமாட்டேன்னு சொல்றா. அந்த பையனும் உடனே இந்த பொண்ணு காலில் விழுந்து அழுதுகிட்டே நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், அந்த ஐட்ராப்பை என்னால் வாங்கவே முடியல, நான் அந்த ஐட்ராப்பை ரொம்ப நாள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே
பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ என்னால் அந்த ஐ ட்ராப் இல்லாமல் இருக்கவே முடியல. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறான். பட் இந்த பொண்ணும் ஐ ட்ராப் இருந்தால் தான் அம்மா நம்ம கூட பேசுவாங்கன்னு அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. அந்த பையனும் கோவத்தோட அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பேக்கை பிடுங்குறான். இந்த பொண்ணும் அவனை தள்ளி விட்டுட்டு பேக் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறா. அந்த பையன் என்னைய மாதிரியே உனக்கு ஒரு நாள் ஐ ட்ராப் காலி ஆயிரும், அன்னைக்கு என்னைய மாதிரியே நீயும் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணோட அம்மாவும் அவ கூட ஹாப்பியாக பேசி பழகுறாங்க. அப்பன்னு பார்த்தா அவள் ஃபோன்லேருந்து ஒரு அலாரம் அடிக்குது. 3 hours ஆயிடுச்சுன்னு வேகமாக போய் பேக் எடுத்து அந்த ஐ ட்ராப் எடுக்கலான்னு திறந்து பார்க்குறா. அதை பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுறா. அந்த ஐ ட்ராப் உடஞ்சி அதுலேருந்து லிக்விட் எல்லாம் கீழே கொட்டிருச்சு. இவ்வளோ அழுதுகிட்டே பின்னாடி திரும்பி அவங்க அம்மாவை பார்க்குறா. அந்த டைம் முடிஞ்சும் அவங்க அம்மா இவ்வளவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட, என்னை இனிமேல் பார்க்கவே மாட்டீங்க தானே, நான் எப்பயுமே உங்களுக்கு பிடிக்காத பொண்ணு தானே, இன்னமும் ஏன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே, உன்னோட தங்கச்சி இறந்த சோகத்தில் கொஞ்ச நாள் உன்னை கவனிக்கவே இல்லை, அதனால நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு நினச்சி உன் கூட பேசாமல் இவ்வளோ நாள் இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நீ என் கூட சிரித்து பேசுகிறத பார்த்து நீ என் மேலே கோவமாக இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் இந்த பொண்ணுக்கு புரியுது, ஐ ட்ராப் யூஸ் பண்ணதுனால அம்மா நம்மளை பார்க்கல, அம்மா உண்மையாகவே நம்ம மேலே பாசமாக தான் இருக்காங்க, இனி நமக்கு அந்த ஐ ட்ராப் தேவைப்படாது, உண்மையான சந்தோஷம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகிறா.